மாலை 6 மணி. தினேஷ் மற்றும் கார்த்திக் இருவரும் கிராமத்தின் வெளியே இருக்கும் பழைய வழியாக பைக்கில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த சாலையின் நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தை பற்றி கிராமத்தில் ஒரு பேச்சு இருந்தது. சூரியன் மறைந்த பிறகு அந்த மரத்தை யாரும் கடக்கக்கூடாது. கார்த்திக் சிரித்தான். பேய் எல்லாம் இருந்தா நாம இப்போ உயிரோட இருப்போமா? அவர்கள் மரத்தருகே வந்தபோது திடீரென பைக் நின்றுவிட்டது. காற்றே இல்லாமல் மரத்தின் கிளைகள் மட்டும் ஆடின. தினேஷ் மெதுவாக மேலே பார்த்தான். ஒரு பெண் வெள்ளை சேலையில் மரக்கிளையில் அமர்ந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளின் கண்கள் முழுக்க கருப்பு. கார்த்திக் பயந்து, பைக் ஸ்டார்ட் பண்ணுடா என்று கத்தினான். அந்த நேரம் மரத்திலிருந்து மெதுவாக ஒரு குரல் வந்தது. தினேஷ், நீ மட்டும் போ. தினேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏனெனில் அந்த குரல் அவன் 3 வருடங்களுக்கு முன் இறந்த அம்மாவின் குரல். அவன் மெதுவாக மரத்திற்கு பக்கம் நடந்தான். டா போகாத என்று கார்த்திக் கத்தினான். அடுத்த நொடி மரத்தின் கிளைகள் தினேஷை சுற்றி இழுத்துக் கொண்டது. கார்த்திக் பயந்து ஓடிவிட்டான். அடுத்த நாள் காலை அந்த மரத்தின் கீழே பைக் மட்டும் இருந்தது. ஆனால் மரத்தின் மேலே 2 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஒருவன் தினேஷ், மற்றொருவன் கார்த்திக்கை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த புதிய பேய். மரத்தின் மேல் இருந்தது பேயா அல்லது அடுத்த பலியா?